கொக்கு பறக்கும் அந்த குளக்கரையில், குருவி பறக்கும் வனத்துறையில். அற்புதமான பாட்டு பாரதியார் பாடியிருக்கிறாரு. அந்த காலத்திலேருந்தே கொக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அற்புதமான பறவைகள், பச்சை நிறமான மல்லாட்ட செடி, புழு பூச்சிகள்லாம் அற்புதமாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. காலையில் தண்ணி வந்து கொண்டு இருக்கிறது. பம்ப் செட்டு இறக்கிறது. நிறமான கொக்கு, பச்சை நிறமான மல்லாட்ட செடி, நெற்பயிர்கள், இயற்கையான சூழல், இதெல்லாம் வந்து கிராமத்தில் தாங்க பார்க்க முடியும். நகரத்தில் இதெல்லாம் நெல் எப்படி விளையுதுன்னு கூட இப்போ இருக்கிற நகரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கோ, கல்லூரி படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கோ, குழந்தைகளுக்கோ அரிசி எப்படி வருது, மல்லாட்டை எப்படி விளையுது, தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எப்படி வருது, இதெல்லாம் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியாது. ஆகையினால தான் இப்போ கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள்லாம் தெரியும் மல்லாட்டை, நெல் பயிர், எள்ளு செடி இதெல்லாம். ஆனால் நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கு இதுக்கு பறவைகள்லாம் வேடந்தாங்கல் போனால் தான், பறவைகள் சரணாலயம் போனால் தான் பார்க்க முடியும். ஆனால் வந்து இங்கே வந்து விவசாயத்தில் கிராமங்களில் இயற்கையாக இந்த வந்து மல்லாட்டையில் வந்து மேயுதுங்க பாருங்கள். அழகான கொக்கு, வெண்மை நிறமான கொக்கு, மஞ்சள் நிறமான மூக்கு, புழு பூச்சிகள்லாம் உணவாக அற்புதமாக சாப்பிடுது. ஏற்பட்ட இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு நகரத்தில் வாழ மக்கள்லாம் மல்லாட்டனா எப்படி வருது, எண்ணெய் எங்கேருந்து வருது, அதுவும் பிற்பாடு ஒரு வரலாறே இருக்குது. விவசாயம், வேர்க்கடலை, எள்ளு, கேழ்வரகு, நெல், கம்பு, கடுகு, பருத்தி, இதெல்லாம் எங்கேருந்து விளையுது, எப்படி அது பின்னாடி ஒரு ஸ்டோரியே, ஒரு கதையே இருக்குது. அது வாழ்நாள், வளரக்கூடிய நாள், அறுவடை நாள்லாம் இதெல்லாம் இப்போ இருக்கிற மக்களுக்கு தெரியறதில்லை. அதனால தான் அந்த வீடியோ. நகர மக்கள்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க என்று தெரிவித்து கொண்டு, இந்த இயற்கை காட்சி மஞ்சள் நிறமான ஒரு மாலை வேலை நேரம். இயற்கை காட்சி மனசு எப்போ மன அழுத்தமாக இருக்குதோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்த்தா மனசுக்கு இதமாக இருக்கும், ரம்மியமாக இருக்கும், பிபி குறையும், ரத்த அழுத்தம் குறையும். இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு நீங்களாம் கிராமத்துக்கு தான் போகணும். நகரத்தில் இந்த பச்சை நிறம் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சி. இதெல்லாம் வந்து மாலை நேரத்தில், காலை வேளையில் 1 மணி நேரம் இதெல்லாம் வந்து கண் வழியாக பார்த்தோம்னா அந்த ஈர்ப்பு சக்தி நம் உடலுக்கு சென்று அந்த கடுமையான வெப்பத்தெல்லாம் குறைச்சி மிதமான குளிர்ச்சியை தரக்கூடியது. இயற்கையான பூமியில் விளையக்கூடிய பயிர் வகைகள்லாம் இதை பார்த்து அனுபவிக்கணும். ரம்மியமான காட்சி சூழல்கள், அற்புதமான நிலை. நன்றி, வணக்கம்.